இயேசு தன்னை பின்பற்றுகிறவர்களை தீவிர தாராள மனப்பான்மையுடன் வாழ அழைக்கிறார். தங்களுடைய எதிரிகளை நேசிக்கவும் சமாதானம் செய்பவர்களாகவும் சரியான உறவுகளுக்காக பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார். இயேசு இந்த வாழ்க்கை முறையை ஒரு பெரிய நீதின்னு அழைத்தாரு. ஏன்னா இது இஸ்ரவேலின் வேதங்களாகிய தோரா மற்றும் தீர்க்கதரிசிகளில் வெளிப்படுத்தப்பட்ட தம்முடைய மக்களுக்கான தேவனின் சித்தத்தை நிறைவேற்றுது. ஆனா மலை பிரசங்கம்னு அழைக்கப்படும் அவரது போதனைகளின் இந்த பகுதியில சாத்தியமான கன்னிகளை பற்றி இயேசு சில எச்சரிக்கைகளை வழங்குகிறார். கன்னிகளா? ஆமா, உதாரணமா நீங்க தேவனுடைய ஞானத்தை வேதத்தில் படிக்க அதிக நேரம் செலவிடும் போது உங்கள் சொந்த குறைபாடுகளை புறக்கணித்து உங்களை பத்தி நீங்க நினைக்க வேண்டியதை விட அதிகமா சிந்திக்க தொடங்குவது நடக்கக்கூடியதுதான். மத்தவங்களுக்கு தேவைன்னு நீங்க உணரும் போது தேவனுடைய ஞானத்தை அவங்களுக்கு கொடுக்க தொடங்குவதை இயல்பானதா உணரலாம். ஆக நல்லது செய்வதற்கான ஆர்வமுள்ள தேடலானது சுய விழிப்புணர்வு மற்றும் நியாய தீர்ப்பு மனப்பான்மைக்கு வழிவகுக்குமா? ரொம்பவே சரி. அதனாலதான் இயேசு இந்த தலைப்புல தனது போதனைகளை நேரடியா ஆரம்பிக்கிறாரு. நியாயம் தீர்க்க வேண்டாம், இது கண்ணிய தவிர்ப்பதற்கான ஒரு வழின்னு நான் நினைக்கிறேன். ஆனா மற்றவர்கள் முட்டாள்தனமா வாழ்வதை பார்க்கும்போது அது எளிதானது அல்ல. மற்றவங்களை நியாயம் தீர்ப்பதற்கான நம்முடைய உள்ளுணர்வை எடுத்துவிட்டு அதுக்கு பதிலா அவர்களுடன் அனுதாபம் கொள்ளும்படி இயேசு நம்மை அழைக்கிறாரு. நான் அவர்களுடைய இடத்தில் இருந்தால் நான் எப்படி நியாயம் தீர்க்கப்பட வேண்டும்? நான் எந்த தரத்தால் அளவிடப்பட விரும்புவேன் அப்படி நீங்க யோசிச்சா? சரி, தொடக்கத்துல நியாயமான முறையில நியாயம் தீர்க்கப்பட விரும்புவேன். சரி, பிரச்சனை என்னன்னா நம்முடைய சொந்த குணாதிசய குறைபாடு பத்தி நாம அடிக்கடி அறியாம இருக்கிறோம். அதனால மத்தவங்களை நாம எப்படி பாக்குறோன்றது தெளிவில்லாம இருக்கலாம். அதனாலதான் இயேசு நல்லா தெரிஞ்ச உவமைகளோடு தொடங்குறாரு. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இயேசு மத்தவங்களை நியாயம் தீர்க்க அந்த உந்துதலை எடுத்துக்கொள்கிறார். அப்புறமா நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க இது ஒரு வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ கோவமா இருக்கிற ஒருத்தரை நான் பார்த்து அவங்கள நியாயம் தீர்க்க நினைக்கிறப்போ நான் என்னோட கோவத்தை எப்படி கையாள்றேன்னு பிரதிபலிக்கும் வாய்ப்பா அதை எடுத்துக்கொள்ளணுமா? ஆமா, இல்லனா இயேசு சொல்றது போல நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? சரி, இப்போ என்னுடைய பிரச்சனைகளை நான் சமாளிச்சுட்டேன்னு வச்சுக்கலாம். அந்த துரும்பை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இருக்கலாம். பாத்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும்ன்ற விதிமுறைய இயேசு கொடுக்கல. ஆனா ஒரு மனுஷனுடைய தீர்மானங்கள் அவங்கள தெளிவா காயப்படுத்துவதை நான் பார்த்தா நான் அவங்களுக்கு உதவணும் இல்லையா? எப்பவும் இல்ல. சில நேரங்கள்ல ஜனங்க உதவி பெறும் நிலையில இருக்கிறது இல்ல. தேவனுடைய ஞானத்தை கொடுக்கிறது அவங்கள கோபப்படுத்தும். ஆக அது உண்மையா புத்திசாலித்தனம் இல்ல. இந்த கருத்தை சொல்ல இயேசு ஒரு புதிரை பயன்படுத்துறாரு. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். இயேசு வேதாகம நீதிமொழிகளில் இருந்து ஒரு அறிவுரை சொல்றாரு. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். அப்படின்னா மக்களை தாங்களாகவே அழித்துக் கொள்ள விட்டு விடலாமா? அப்படி இல்ல. சில நேரங்கள்ல நீங்க தலையிட்டு உதவணும். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பான்னு அந்த நீதிமொழி தொடருது. ஆக எப்போ ஈடுபட வேண்டும், எப்போது ஈடுபடக்கூடாதுன்னு அறிவதற்கு ஞானம் வேண்டும். ஆக எப்போ அறிவுரை சொல்லணும் என்பதை அறிய ஞானம் வேணும். சரி, மேலும் தேவன் ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆக அதை கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்னு இயேசு சொல்றாரு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். வேதாகமத்துடைய தேவன் ஒரு தாராளமான பெற்றோரை போன்றவர். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு இயேசு சொல்றாரு. மேலும் தேவனிடமிருந்து நமக்கு தேவையான பரிசு அதிக ஞானம். இப்போ இயேசு தன்னுடைய மறக்க முடியாத ஞான வார்த்தைகள்ல ஒன்ன சொல்லி இந்த போதனை பகுதியை முடிக்கிறாரு. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். தேவனுடைய ஞானம் ரொம்ப தூரத்துல இருக்கிறதாகவும் வாழ்க்கை ரொம்ப சிக்கலானதாகவும் இருக்கிற நேரத்துல அடுத்தவங்களோட இடத்துல உங்களை வச்சு யோசிச்சு பாருங்க. நான் எப்படி நடத்தப்பட விரும்புகிறேன், மத்தவங்க தேவனுடைய ஞானத்தை எனக்கு எப்படி கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க கேட்டு பார்த்தா, சரி, நான் இரக்கத்தோடும் பொறுமையோடும் நடத்தப்பட வேண்டும்னு விரும்புவேன். மொத்தத்துல நான் நேசிக்கப்படுறேனான்னு அறிய விரும்புவேன். ஆக இந்த விதத்துல தொடங்குங்க. அப்புறம் நம்முடைய இரக்கமுள்ள தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ஞானத்தையும் பயன்படுத்தி தொடர்ந்து செயல்படுங்க.
மலை பிரசங்கத்தின் மைய பகுதி முழுவதும் நான் தோராவையும் தீர்க்கதரிசிகளையும் நிறைவேற்ற வந்தேன்னு இயேசு சொல்லியதோடு தொடங்கியது. இயேசு இந்த பகுதியை எப்படி தொடங்கினாரோ அப்படியே முடிக்கிறார். இது தோராவையும் தீர்க்கதரிசிகளையும் சுருக்கமா சொல்லுது. அடுத்து மலை பிரசங்கத்தின் முடிவுக்கு திரும்புவோம். ஆமா, இயேசுவின் வார்த்தைகளை கேட்கும்போது நாம் அனைவருக்கும் முன்னாடி இருக்கும் தேர்வை பற்றிய 3 போதனைகளுடன் முடிக்கிறார். அதைதான் நாம அடுத்ததா பார்க்க போறோம்.